அனைவருக்கும் வணக்கம். மே 17 சனிக்கிழமை இன்று. அம்மை தடுப்பு மருந்து கண்டறிந்தவர் எட்வர்டு ஜென்னர். மே 17 சனிக்கிழமை. அவரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இங்கிலாந்தைச் சேர்ந்த அறிவியலாளரும் பெரியம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவருமான எட்வர்டு ஜென்னர் பிறந்த தினம் இன்று. இங்கிலாந்தின் பெர்க்லே நகரில் 1749 பிறந்தார். தந்தை மதச்சடங்குகள் செய்பவர். ஓட்டான், சிரன்செஸ்டர் ஆகிய இடங்களில் ஜென்னர் பள்ளிக்கல்வி பயின்றார். 14 வயதிலேயே டேனியல் லட்லாவ் என்ற அறுவை சிகிச்சை நிபுணரிடம் சேர்ந்து 7 ஆண்டுகள் மருத்துவ பயிற்சி பெற்றார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக மாறினார். கௌபாக்ஸ் நோய் கண்டவர்களுக்கு பெரியம்மை வராது என்று கருத்தில் ஜான் பியூஸ்டர் என்ற மருத்துவர் 1765 ஒரு கட்டுரை எழுதி லண்டன் மருத்துவக் கழகத்துக்கு அனுப்பினார். அதற்கு அவரால் சரியாக விளக்கம் அளிக்க முடியவில்லை. பெரியம்மைக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடித்தே தீர்வது என்ற உறுதியுடன் 20 ஆண்டு காலம் ஆராய்ச்சி மேற்கொண்டார். 1792 செயின்ட் ஆண்ட்ரூஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றார். இயற்கையை அதிகம் நேசித்தார். குயில்களின் வாழ்க்கை முறை குறித்து மேற்கொண்டு பல கட்டுரைகளை வெளியிட்டார். 1796 கௌபாக்ஸ் நோய் கண்ட பெண்களின் விரலில் இருந்து கிருமியை எடுத்து ஒரு சிறுவனுக்கு செலுத்தினார். சிறுவனும் நோயால் தாக்கப்பட்டான். 7 வாரங்கள் கழித்து பெரியம்மையால் தாக்கப்பட்டவர் உடலில் இருந்து கிருமியை எடுத்து அதே சிறுவன் உடலில் செலுத்தினார். ஆனால் அந்த சிறுவனை பெரியம்மை தாக்கவில்லை. தொடர்ந்து பலரிடம் நடத்தப்பட்ட சோதனை வெற்றியடைந்தது. கௌபாக்ஸ் கிருமிகளை மென்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் கௌபாக்ஸ் கிருமிகளை மென்மைப்படுத்தி ஊசி மூலம் ஒருவரது உடலில் செலுத்தினால் அவரை பெரியம்மை தாக்காது என்பதை திட்டவட்டமாக நிரூபித்தார். ஆராய்ச்சி முடிவுகளை 1778 வெளியிட்டார். இயற்கையையும் மனித குலத்தையும் அளவு கடந்து நேசித்த இவர் தனது இந்த அரிய கண்டுபிடிப்புக்கு எந்த காப்புரிமையும் பெறாமல் இலவசமாக வழங்கினார். அம்மை குத்துதல் குறித்தும் ஆராய்ந்து கட்டுரைகள் எழுதினார். ஏழை எளியவர்களுக்கு இலவச அம்மை ஊசி குத்தினார். தினமும் இவரது அறைக்கு 300 முதல் சுமார் 300 பேர் வரிசையில் நின்று அவரிடம் அம்மை தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். ஜென்னரை கௌரவித்து பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் 1802 10,000 பவுண்டுகள் வழங்கியது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மேலும் 20,000 பவுண்டுகளை வழங்கியது. அந்த தொகையை கொண்டு 1808 தேசிய தடுப்பூசி கழகத்தை நிறுவினார். இவரது தடுப்பூசி முறை பின்னர் பல ஆபத்தான நோய்களுக்கு தடுப்பு மருந்து கண்டறிய முன்னோடியாக அமைந்தது. பெரியம்மை தடுப்பூசியால் ஜென்னரின் புகழ் உலகெங்கும் பரவியது. அம்மை நோயை முழுவதுமாக விரட்டியவர் என்று இவரை உலகம் போற்றியது. மருத்துவ உலகுக்கு தன்னிகரில்லாத கொடையை வழங்கி கோடிக்கணக்கான உயிர்களை காத்தவரும் நோய் தடுப்பூசிகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வேக்சின்
இம்யூனே இம்யூனிஷன் இம்யூனிஷன் வேக்சின் என்று போற்றப்பட்டவருமான நோய் தடுப்பூசிகளின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வேக்சின், டிசீஸ் வேக்சின் அப்படின்னு கூட சொல்லலாம் என்று போற்றப்பட்டவருமான ஜென்னர் 74 வயசு 1823 மறைந்தார். நேற்று நோய் எதிர்ப்பு சக்தி மருத்துவத்தின் தந்தை மெச்னிக்கோவை பார்த்தோம். இன்னைக்கு நோய் தடுப்பூசிகளின் தந்தையை பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.